ராவணன் செய்த தவறுகள். ராவணன் பிறப்பு முதல் இறப்பு வரை. அத்தியாயம் 1. உலகத்தை நடுங்க வைத்த பிறப்பு. ராவணன் எப்படி உருவானான்? விஸ்ரவர் ஞானத்தையும் வேதங்களையும் நேசித்த ஒரு மகா பிராமணர். ஆனால் அவரது மனைவி கைகசி தங்கம், இருள், இரத்தம் ஆகியவற்றின் ஆற்றலில் வாழும் ஒரு ராட்சசி. தெய்வீக ஞானமும் அசுர சக்தியும் இணைந்த இந்த இருவரின் சங்கமத்தில் உலகத்தையே மாற்றும் ஒரு சக்தி உருவாகப் போவதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் முதல் குழந்தை பிறந்த நொடியில் வானமே அதிர்ந்தது. 10 தலைகள், 10 ஜோடி கைகள், கர்ஜனையைப் போல் கூச்சலிடும் சக்தி. அந்த உருவத்தை பார்த்த விஸ்ரவருக்கும் ஒரு கணம் பயம் வந்தது. அவன் தசக்ரீவன், 10 கழுத்துக்களை கொண்டவன். பின்னர் வரலாறு அவனை ராவணன், கர்ஜனை செய்து உலகை நடுங்க வைப்பவன் என்று அழைத்தது. அவன் பிறந்த தருணத்தில் வானம் இரத்த மழையை பொழிந்தது. நரிகள் ஊளையிட்டன. காட்டின் கொடிய மிருகங்கள் வட்டமிட்டு ராட்சசி தாயையும் புதிதாய் பிறந்த குழந்தையையும் சூழ்ந்தன. இது சாதாரண பிறப்பு அல்ல. ஒரு பேரரசை எழுப்பவோ அழிக்கவோ வந்த சக்தியின் அறிமுகம். விஸ்ரவருக்கும் கைகசிக்கும் பின்னர் 3 குழந்தைகள் பிறந்தனர். தீசக்தியை உடைய கும்பகர்ணன், தர்மத்தின் வழியில் நடந்த விபீஷணன், அசுர புயலை போன்ற சூர்பனகா. ஆனால் இவர்கள் அனைவரிலும் வலிமையானவன், உலகத்தையே மாற்ற வந்தவன் அவன் ராவணன். அவன் பிறந்த நொடி முதல் வரலாறு தன் திசையை மாற்றத் தொடங்கிவிட்டது. ராவணன் பிரம்மாவிடம் வரம் பெறுதல். வெல்ல முடியாத சக்தியாக மாற வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட தசக்ரீவர் எனும் ராவணன் பிரம்மாவிடம் வரம் பெற கடும் தவம் மேற்கொண்டான். அவர் 10,000 ஆண்டுகள் கடும் தவம் செய்தான். ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கும் தனது ஒரு தலையை வெட்டி நெருப்பில் அர்ப்பணித்தான். 9 தலைகளும் தீயில் கருகின. கடைசி தலையை வெட்டவிருந்த தருணத்தில் பிரம்மதேவர் தோன்றினார். தசக்ரீவா, உன் அர்ப்பணிப்பு புரிகிறது. எந்த வரம் வேண்டுமானாலும் கேள் என்றார். தசக்ரீவன் தன் வேண்டுகோளை தொடங்கினார். தேவர்கள், தானவர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள் யாராலும் என்னை வெல்ல முடியாதபடி அருள் செய்யுங்கள். மனிதர்கள் பலவீனமாக இருப்பதால் அவர் பட்டியலில் அவர்களை சேர்க்கவே இல்லை. பிரம்மா அவன் தவ பலனை ஏற்று தனது தொப்புளில் மறைத்து வைத்திருந்த அழியாத அமிர்த கலசத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த அமிர்தம் அவனின் உடல் அழியாததாக மாறச் செய்தது. மேலும் அர்ப்பணிக்கப்பட்ட 9 தலைகளையும் பிரம்மா மீண்டும் அவனுக்கு திருப்பிக் கொடுத்தார். இதன் மூலம் ராவணன் தனது பேரரசை குலுக்கும் சக்தியின் முதல் நிலையை அடைந்தான். முதல் தவறு அகம்பாவம், ஆணவம். இலங்கையின் அரச சிங்காசனத்தில் ராவணன் அமர்ந்திருந்த காலம் அது. 10 தலைகள், ஒவ்வொன்றிலும் அபாரமான அறிவு. 10 கைகள், பல யுகங்கள் செய்த தவத்தின் பலன். பிரம்மாவின் வரங்கள், சிவபெருமானின் அருள், அனைத்தும் அவன் வசம். தேவர்கள் அவன் பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்கினர். முனிவர்கள் அவன் தவத்தை கண்டு வியந்தனர். இந்த உலகத்தில் தன்னை எதிர்க்க யாருமில்லை என்ற நம்பிக்கை மெதுவாக அவன் மனதில் வேர் ஊன்றியது. என் பலம் என் உழைப்பு, என் அறிவு என் சாதனை, என் தபோபலன் என் மேன்மை. இறைவன் அருளை மறந்து அதை தன் சொந்த பெருமையாக எண்ணி அந்த கணமே அகம்பாவம் அவனுக்குள் பிறந்தது. அந்த அகம்பாவம் அவனிடம் நீ எல்லாருக்கும் மேலானவன் என்று கிசுகிசுத்தது. உன் முடிவே தர்மம் என்று கற்றுக் கொடுத்தது. அதனால்தான் நல்ல ஆலோசனைகள் அவனுக்கு சவாலாக தோன்றின. எச்சரிக்கைகள் அவனுக்கு தாழ்வாகப்பட்டன. அகம்பாவம் ஒருவனை உடனே வீழ்த்தாது. முதலில் அவன் கண்களை மறைக்கும். பின்னர் அவன் அழிவை அவனே காணாதபடி செய்யும். அந்த மறைப்பின் முதல் பலியாய் ராவணன் மாறினான். 2வது தவறு ஈசனின் அருளை தவறாக பயன்படுத்துதல். கைலாய மலையின் அடிவாரத்தில் பல யுகங்கள் ராவணன் செய்த தவம் சாதாரணமானது அல்ல. தன் தலைகளை அர்ப்பணித்து சிவபெருமானை மகிழ்வித்த ஒரு தவசன் அவன். அந்த தவத்தால் உருகிய ஈசன் ராவணனுக்கு வரங்களையும் அருளையும் அளித்தார். அந்த அருள் அவனை உயர்த்த வேண்டியது. ஆனால் ராவணன் அதை தர்மத்தின் பாதையில் அல்ல, அதர்மத்தின் ஆயுதமாக மாற்றினான். ஈசன் அளித்த பலம் பிறரை காக்க பயன்படுத்தப்படவில்லை. அதை வைத்து அவன் தேவர்களை அச்சுறுத்தினான். முனிவர்களின் யாகங்களை சிதைத்தான். தன்னை எதிர்த்தவர்களை அடக்கினான். சிவபெருமானின் அருள் கருணையாய் வெளிப்பட வேண்டியது. ஆனால் ராவணனிடம் அது ஆணவமாக வெளிப்பட்டது. இறைவன் கொடுத்த வரம் ஒரு பரிசோதனை. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம்மை உயர்த்துமா அல்லது வீழ்த்துமா என்பதை தீர்மானிக்கும். அந்த உண்மையை ராவணன் உணரவில்லை. அருளை அருளாக பார்க்காமல் அதிகாரமாக பார்த்த நாளிலிருந்து அவன் அழிவின் பாதையில் நடந்தான். 3வது தவறு குபேரனிடமிருந்து இலங்கையை அபகரித்தது. ஒரு காலத்தில் இலங்கை தர்மத்தின் நிழலில் இருந்த ஒரு நகரம். அதன் அரசன் குபேரன் செல்வத்தின் அதிபதி மட்டுமல்ல, நியாயத்தின் காவலனும். ஆனால் ராவணன் தன் பலத்தையும் தபோபலத்தையும் நியாயம் கேட்டுச் சேர்க்க பயன்படுத்தவில்லை. அதை பறிக்க பயன்படுத்தினான்.
எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லாமல் எனக்கு பலம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தால் அவன் இலங்கையை கைப்பற்றினான். அந்த நாளில்தான் இலங்கை ஒரு தேசமாக அல்ல, ஒரு அகங்காரத்தின் கோட்டையாக மாறியது. அண்ணன் தம்பி என்ற உறவு, தர்மம் அதர்மம் என்ற எல்லை, நியாயம் அநியாயம் என்ற உணர்வு, அனைத்தையும் அந்த அதிகார வெறி அழித்தது. குபேரனை விரட்டிய போது ராவணன் ஒரு அரசனை தோற்கடிக்கவில்லை, தர்மத்தை துரத்தினான். பறித்து ஆளும் அரசன் பாதுகாக்க முடியாது. அதனால்தான் அதிகாரத்தால் பிடித்த இலங்கை அதிகாரத்தின் தீயிலேயே ஒரு நாள் எரிந்து நாசமானது. ஏனெனில் பலத்தால் பெற்றது பலத்தாலேயே இழக்கப்படும். நான்காவது தவறு சீதையை அபகரித்தது. அந்த தருணம் ராவணனின் வாழ்க்கையில் ஒரு தவறான முடிவு மட்டுமல்ல, அவன் செய்த மிகப்பெரிய பாவம். அழகை கண்டு மயங்கிய காமம் மட்டுமல்லது, எனக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அகங்காரத்தின் வெளிப்பாடு. ஒரு பெண் என்பவள் தர்மத்தின் வடிவம், குடும்பத்தின் அடித்தளம், மனித மரியாதையின் அடையாளம். ஆனால் ராவணன் சீதையை ஒரு மனிதராக அல்ல, ஒரு பொருளாகவே பார்த்தான். அவளின் சம்மதம், அவளின் மரியாதை, அவளின் கண்ணீர் எதுவும் அவனுக்கு முக்கியமில்லை. அந்த நொடியிலேயே அவன் அரசன் என்ற தகுதியை இழந்தான். பண்டிதன் என்ற பெருமை சிதைந்தது. சிவபக்தன் என்ற முகமூடி விழுந்தது. ஒரு பெண்ணின் கண்ணீரில் ஒரு தேசத்தின் அழிவு மறைந்திருக்கிறது. அந்த சாபத்தை ராவணன் உணரவில்லை. சீதையை சிறையில் அடைத்த நாளே ராவணன் தன் விதியையே சிறையில் அடைத்துக் கொண்டான். ஏனெனில் பெண்ணின் மரியாதையை மிதித்தவன் எந்த வலிமையாலும் காப்பாற்றப்பட மாட்டான். ஐந்தாவது தவறு நல்ல ஆலோசனைகளை புறக்கணித்தது. இலங்கையின் அரண்மனையில் போரின் மேகங்கள் கூட தொடங்கிய காலம் அது. அப்போது ராவணனிடம் வாளை விட வலிமையான ஒன்று இருந்தது, நல்ல அறிவுரை. விபீஷணன் இரத்தத்தால் தம்பி, ஆனால் மனதால் தர்மத்தின் பக்கம். மால்யவான் அனுபவத்தின் சிகரம், காலத்தின் எச்சரிக்கை குரல். சீதையை திருப்பிக் கொடு, போரும் வேண்டாம், இது இலங்கைக்கு அழிவு என்று அவர்கள் சொன்னது பயம் அல்ல, முன்னறிவு. ஆனால் ராவணனின் அகம்பாவம் அந்த வார்த்தைகளை அவமானமாக மாற்றியது. அறிவுரை அவனுக்கு எதிர்ப்பாகவே தோன்றியது. தன்னை எச்சரித்தவர்களை துரோகிகள் என்று அழைத்தான். நன்மை சொன்ன வாய்களை அரண்மனையிலிருந்து துரத்தினான். அந்த நொடியில்தான் ராவணன் தன் கடைசி வாய்ப்பை இழந்தான். ஏனெனில் தர்மம் எப்போதும் ஒருமுறை மட்டும் கதவை தட்டும். அந்த கதவை அகங்காரம் மூடிய போது அழிவு தானாகவே உள்ளே நுழைந்தது. நல்ல ஆலோசனையை கேட்க மறுத்தவன் காலத்தின் தண்டனையை தவிர்க்க முடியாது. ஆறாவது தவறு தூதுவனாக வந்த அனுமனை அவமதித்தது. இலங்கையின் அரண்மனை அன்று ஒரு தூதனை வரவேற்க தயாராக இல்லை. அவன் சாதாரண வானரன் அல்ல, சிவபெருமானின் அம்சம், ராமபக்தியின் வடிவம். அனுமன் தூதுவனாக வந்தவன் போரம் பேசவில்லை, அழிவு பேசவில்லை. சீதையை திருப்பிக் கொடு, தர்மத்தின் வழி திரும்பு என்று கடைசி வாய்ப்பை தான் எடுத்து வந்தான். ஆனால் ராவணன் அவனை தூதனாக பார்க்கவில்லை. ஒரு குரங்கு என் முன் நின்று பேசுகிறதா என்ற அகங்காரத்தில் சிரித்தான். தூதனை அவமதிப்பது ஒரு மனிதனை அவமதிப்பது அல்ல, அது அனுப்பிய தர்மத்தையே அவமதிப்பதற்கு சமம். அனுமனின் வாள் தீப்பிடித்த போது அது ஒரு பழிவாங்கல் அல்ல, அது இலங்கைக்கு விடப்பட்ட இறுதி எச்சரிக்கை. அந்த தீ நகரத்தை எரித்தது அல்ல, ராவணனின் அகங்காரத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியது. தூதனை மதிக்காதவன் சமாதானத்தை இழப்பான், சமாதானத்தை இழந்தவன் அழிவை தவிர்க்க முடியாது. அந்த நாளே ராவணனின் வீழ்ச்சி தீயாக எழுதப்பட்டது. ஏழாவது தவறு தர்மத்தை கடைபிடிக்காதது. ராவணன் அறியாதவன் அல்ல, வேதங்களை கற்றவன், சாஸ்திரங்களை அறிந்தவன், இசையிலும் இலக்கணத்திலும் அறிவின் பல துறைகளிலும் வல்லவன். தர்மம் என்ன என்பதை அவன் நூல்களில் படித்தான், ஆனால் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அறிவு அவனிடம் இருந்தது, ஆனால் அடக்கமில்லை. சாஸ்திரம் இருந்தது, ஆனால் கருணை இல்லை. பண்டிதன் என்ற பெயர் இருந்தது, ஆனால் பண்டிதனுக்குரிய நடத்தை இல்லை. தர்மம் புஸ்தகங்களில் இருக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது அதிகாரம் கிடைத்த போது, ஆசை எழும்பும் போது, கோபம் கொதிக்கும் போது பின்பற்ற வேண்டிய ஒன்று. ராவணன் தனக்கு சாதகமாக இருக்கும் போது தர்மத்தை பேசினான், தனக்கு தடையாக வந்தபோது அதை மிதித்தான். அந்த நாளில்தான் அவன் அறிவு அவனை காப்பாற்ற முடியாததாக மாறியது. ஏனெனில் தர்மம் இல்லாத அறிவு வழி காட்டாது, வீழ்ச்சிக்கே அழைத்துச் செல்லும். எட்டாவது தவறு மண்டோதரி கூறிய கருத்துக்களை ஏற்க மறுத்தது. அது ராவணனின் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த இறுதி வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் பெயர் மண்டோதரி. அவள் எதிரி அல்ல, அவள் துரோகி அல்ல, அவள் மனைவி எனும் உறவு. ஆனால் மனத்தின் தர்மம், இன்னும் காலம் இருக்கிறது, சீதையை திருப்பிக் கொடுத்து விடுங்கள், இந்த போர் இலங்கைக்கு அழிவு என்று மண்டோதரி சொன்னது பயமில்லை, அது தவிப்பு. ஆனால் ராவணனின் அகங்காரம் அந்த குரலை கேட்கவில்லை. நீ எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம்,
என்று குற்றம் சாட்டினான். உண்மையை சொல்லும் போது எப்போதும் எதிரியாக தோன்றுவான். அதை ஏற்கும் மனம் அகங்காரம் உள்ளவர்களுக்கு இருக்காது. மண்டோதரி மன்றாடினாள். அந்த நொடியிலே தர்மத்தையே துரத்தினான். இறைவன் ஒரு யாரோ ஒருவர் மூலம் மீட்பு தருவார். அந்த மனிதரை நிராகரித்தால் மீட்பும் விலகும். அந்த நாளே ராவணன் தன் கதவை தானே மூடிக்கொண்டான். ஏனெனில் இறுதி வாய்ப்பை நிராகரித்தவன் விதியை குறை சொல்ல முடியாது. 9வது தவறு, தன் குடும்பத்தை தானே பலியிட்டான். ராவணன் செய்த மிக கொடூரமான தவறு போர்க்களத்தில் இல்லை, அது அரண்மனையின் உள்ளே நடந்தது. இந்திரஜித் அஜேயன் என்று போற்றப்பட்ட வீரன், கும்பகர்ணன் அசுர குலத்தின் வலிமை, ஆனால் மனத்தில் நியாயம் கொண்டவன். இவர்கள் இருவரும் தர்மத்திற்காக அல்ல, ராவணனின் அகங்காரத்தை காப்பாற்றவே போருக்கு அனுப்பப்பட்டனர். நான் தோற்க மாட்டேன் என்ற தந்தையின் மயக்கம் மகனின் உயிரை வாங்கியது. என் மானம் போகக்கூடாது என்ற அண்ணனின் பிடிவாதம் தம்பியின் மரணத்திற்கு காரணமானது. ஒரு அரசன் தவறு செய்தால் அதன் விலை அவன் மட்டும் செலுத்துவதில்லை, அவனுடன் மக்களும் குடும்பமும் பலியாகின்றன. கும்பகர்ணனின் மரணம் ஒரு வீரனின் வீழ்ச்சி அல்ல, அது ராவணனின் மனிதத்தன்மையின் முடிவு. இந்திரஜித்தின் வீழ்ச்சி போரில் தோல்வி அல்ல, அது தந்தையின் அகங்காரம் சிதைந்த சத்தம். அந்த நாளே ராவணன் ஒரு அரசன் என்ற உரிமையை முழுமையாக இழந்தான். ஏனெனில் அகங்காரம் கொண்டவன் தன் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது. 10வது தவறு, ராமர் கொடுத்த இறுதி வாய்ப்பையும் ஏற்க மறுத்தது. போர் முழுமையாக வெடிக்கும் முன் ராமர் ராவணனுக்கு இறுதி வாய்ப்பை அளித்தார். அது அச்சுறுத்தல் அல்ல, அது தர்மத்தின் அழைப்பு. சீதையை திருப்பிக் கொடு, போர் வேண்டாம், உன்னையும் உன் நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று வந்த செய்தி கருணையால் நிரம்பியது. ஆனால் ராவணன் அந்த வார்த்தைகளை பலவீனமாக கருதினான். என்னை எச்சரிக்க நீ யார் என்று அகங்காரத்தில் சிரித்தான். அச்சினைகள் வந்தன, சின்னங்கள் தோன்றின, கனவுகள் எச்சரித்தன, பெரிய வீரர்கள் வீழ்ந்தனர். அனைத்தும் இன்னும் திரும்பிக்கொள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தன. ஆனால் ராவணன் தன் தவறை ஏற்கவில்லை, மாற்றம் கொள்ளவில்லை, சுய திருத்தம் செய்யவில்லை. அந்த நாளே அவன் தோல்வி அடைந்தவனானான். அது போர்க்களத்தில் அல்ல, மனதின் உள்ளே. ஏனெனில் தர்மம் ஒருபோதும் பலவந்தப்படுத்தாது, அது வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பை மறுத்தவனே தன் அழிவை தேர்ந்தெடுப்பவன். ராவணன் அவன் ஒரு சாதாரண அசுரன் அல்ல, வேதங்களை அறிந்த பண்டிதன், இசைக்கு உயிர் கொடுத்த கலைஞன், சிவபெருமானை தன் தவத்தால் உருக வைத்த பக்தன், 3 உலகங்களும் நடுங்கும் அளவுக்கு வல்லமையுடன் எழுந்த ஒரு பேராற்றல். அவன் உயரம் அவன் வீழ்ச்சியை இன்னும் வேதனையாக்குகிறது. ராவணன் தோற்றது அறிவின் குறைவால் அல்ல, பலத்தின் குறைவால் அல்ல, தவத்தின் பலன் இல்லாததால் அல்ல. அவன் தோற்றது அகங்காரத்தை விட முடியாததால், தவறை ஒப்புக்கொள்ள முடியாததால், தர்மத்தின் முன் தலை வணங்க மறுத்ததால். ராமன் அவனை வீழ்த்தவில்லை, ராவணன் தான் தன்னை தானே வீழ்த்திக் கொண்டான். அவனின் மரணம் ஒரு அசுரனின் முடிவு அல்ல, ஒரு வாய்ப்பு இழந்த ஆன்மாவின் அழுகுரல். அதனால்தான் ராவணன் நமக்கு ஒரு வில்லன் அல்ல, ஒரு எச்சரிக்கை. ஏனெனில் உயரத்தில் நிற்கும் ஒவ்வொருவருக்கும் ராவணன் ஒரு பாடம். பணம், அறிவு, பலம் எல்லாம் இருந்தாலும் பணிவு, தர்மம் இல்லையெனில் வீழ்ச்சி நிச்சயம் என்பது நிதர்சனம். ராமர் அவர் ஒரு வீரன் மட்டுமல்ல, ஒரு அரசன் மட்டுமல்ல, தர்மத்தின் மனித வடிவம். பலம் இருந்தும் பணிவை தேர்ந்தவர், அதிகாரம் இருந்தும் அநியாயத்தை தொடாதவர், பகை இருந்தாலும் கருணையை கைவிடாதவர். ராமர் யுத்தம் செய்தது அழிக்கல்ல, தர்மத்தை நிலைநாட்ட. ஒரு மனிதன் எங்கு தவறினான் என்பதை உலகத்திற்கு காட்ட ராவணனுக்கு கூட இறுதி வரை மீட்பு வாய்ப்பு கொடுத்தார். ஏனெனில் தர்மம் ஒருபோதும் அவசரப்படாது, அது காத்திருக்கும். ராமன் ஜெயித்தது வாளால் மட்டுமல்ல, அவனின் ஜெயம் சத்தியத்தால், பொறுமையால், கருணையால். அதனால்தான் ராமர் என்று ஒரு கதாபாத்திரம் அல்ல, ஒரு வாழ்க்கை வழி. பலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதிகாரத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், வெற்றியில் எவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டும், அதற்கான பதில்தான் ஸ்ரீராமர். ராமர் வாழ்ந்ததால் அல்ல, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டியதால் அவர் காலத்தை வென்றவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஓம் ஸ்ரீராம் என்று பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போல ஆன்மீக வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? ஆமா அப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் ரொம்ப நல்லா இருக்கு.